அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இல்லையா? எடுத்தவர்கள் படிக்கலாம். எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படவும். அப்ப எல்லா மனிதர்களும் சொல்லும்போது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்றால் எல்லா தேசங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா மனுபுத்திரர்களும், எல்லா மனிதர்களும், பணக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏழைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், உயர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தாழ்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், படித்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், படிக்காதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏழைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சாவதற்குள்ளே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாக வேண்டும். மரிப்பதற்குள்ளே அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், மனம் திரும்பினவர்களாய், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய், இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய் அவர்கள் மரிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மரித்தால் உயிர் தெழுவார்கள். ரட்சிக்கப்படாமல் மரித்தால் அவர்களும் உயிர் தெழுவார்கள். ஆனால் என்ன வித்தியாசம்? ரட்சிக்கப்பட்டு மரித்தவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்களுக்கு நித்திய நரகம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. நித்தியம், நரகமும் நித்தியம்தான், சொர்க்கமும் நித்தியம்தான். நித்தியம், நித்தியம் என்றால் மாறாது. அந்த நித்திய ஜீவனை எல்லா மனிதர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனால அவரே நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாளில் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்றார் இயேசு. அல்லேலூயா. யோவான் 11:25 குறித்துக் கொள்ளுங்கள். நிறைய வசனங்கள், நிறைய விதவிதமாக சமைத்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட வேண்டும், வசனங்களை சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. வேத வசனங்களை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். தேவன், படைத்த தேவன், சர்வலோக அதிபதி, கர்த்தர், பரிசுத்தர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தா ஒரே தெய்வம் தான். இன்றைக்கு தெய்வங்கள் பல இருக்கிறது. இந்த பல தெய்வ கொள்கைகளை மனிதர்கள் அங்கீகரிக்கலாம். அது மனிதர்களுக்கு சௌக்கியமா இருக்கிறது, மனிதர்களுக்கு வசதியா இருக்கிறது. ஆளுக்கு ஒரு தெய்வத்தை வைத்து வணங்கிக் கொள்வது மனிதர்களுக்கு சுலபமா இருக்கிறது. அது மிகவும் லேட்டஸ்டா இருக்கிறது. புது புது தெய்வங்கள் வருகிறது, புது புது கதைகள் வருகிறது. அது மனிதனுக்கு பிரியம், அது உலக சிநேகம். ஆனால் தேவ சித்தம் என்ன, தேவ நோக்கம் என்ன? எல்லாருக்கும் ஒரே தெய்வம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுங்க சத்தமா, எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தெய்வம். அதைத்தான் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா தேவன் பிரியமாயிருக்கிறார். சோ தெய்வத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் மனிதர்களாகிய நம்முடைய
கடமை, நம்முடைய வேலை. தெய்வ சித்தம் செய்கிறவர்கள் அவர்கள் தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சித்தம் செய்கிறவர்கள் தான் சித்தர்கள். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே சொர்க்கத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் எல்லா மனிதர்களும் செய்வார்களாக. அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக தேவனை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இன்னைக்கு பொய்யை தான் நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள், பொய்யை நடப்பிக்கிறார்கள், பொய்யை பேசுகிறார்கள், பொய்யின் பின்னாலே ஓடுகிறார்கள், பொய்யை வணங்குகிறார்கள், பொய்யை நேசிக்கிறார்கள், பொய்யை நம்புகிறார்கள். பொய்யை தேடி 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 தேடினா நேரத்தை செலவு பண்றாங்க, பணத்தை செலவு பண்றாங்க. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தெய்வமா இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அந்த இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய நோக்கம் என்ன? எப்படியாகிலும் தேவனை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தேவனை உனக்கு தரிசனம் செய்து காட்டுகிறேன் என்று இடையில இடைத்தரகர்கள் வந்து நிற்கிறார்கள். பிசினஸ் ஆகி போச்சு, வியாபாரம் ஆகி போச்சு. வியாபாரம் என்பது உண்மையா பொய்யா? சொல்லுங்க, வியாபாரம் என்பது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. ஆமா, எல்லாமே பொய்யாய்த்தான் இருக்கிறது. வியாபாரம், பணம், பணத்துக்காக மனிதன் வேஷம் போடுகிறதை பார்க்கிறோம், பணத்திற்காக பொய் பேசுகிறதை பார்க்கிறோம், பணத்துக்காக ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம், பணத்துக்காக சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்களாம். வேதத்திலே வாசிக்கிறோம். சத்தியத்தை ஒரு கூட்டம் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்களாம். ரோமர் 1:25 நாம் வாசிக்கிறோம். குறித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்மை படைத்த தெய்வம் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், பிரியமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த வேதத்தை எழுதி தேவன் நம் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஆசாரியனுடைய உதடுகள் யாருடைய உதடுகள்? ஆசாரியர். ஆவை எடுத்துறான், பூசாரின்னு போட்டான். தோது. அல்லேலூயா. ஆசாரியன் என்ற வார்த்தையில அந்த ஆவை எடுத்துட்டு பூசாரி என்று போட்டான். ஸ்தோத்திரம். சுலபம் தானே போய் பேசுறதுக்கு, மாத்துவதற்கு, இல்லையா? ஆசாரியனுடைய உதடுகள் என்னத்தை காக்க வேணும்? அறிவு. எது? சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆசாரியனுடைய உதடுகள் சத்தியத்தை அறிகிற அறிவை காக்க வேண்டிய அந்த ஆசாரியனுடைய உதடுகள் எனக்கு சத்தியத்தை காக்கவில்லை. அவன் வாயிலிருந்து வாயிலே எதை தேடுவார்கள்? வேதம்னா என்ன? சத்தியம். வேதம்னா என்ன? வேதத்தை தேடுவார்களே. இன்னைக்கு வேத வசனங்களா அவனுடைய உதடுகள இருக்குது? இல்ல. நல்ல உபதேசம், இந்த வேத உபதேசம் அது வர 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 கள்ள உபதேசமாய் மாறிவிட்டது. ஆக கள்ள உபதேசத்தை தான் நிறைய மனிதர்கள், மக்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏமாற்றத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரம்
32வது வசனம் என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. என்ன அறிவு? அறிவீர்கள். அறிவீர்கள். அறியும் போது, சத்தியத்தை ஒரு மனிதன் அறியும் போது விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விடுதலை பெற்றவர்கள் எல்லாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம். ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஆமென், அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களை என்னையும் பொய்யிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், அறியாமையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், பொய்யிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மெய் வழியை அவர் நமக்கு காட்டி இருக்கிறார். ஆமென். அவர்தான் இயேசு சொல்லிட்டாரு, என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை மாத்திரமல்ல, வாசிக்கலாம் 17 யோவான் 17:17. அல்லேலூயா. என்னதுங்க? சத்தியத்தினாலே. சத்தியத்தினாலே. அப்ப எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. பேச்சு பரிசுத்தம், பார்வை பரிசுத்தம், நடக்கை பரிசுத்தம், உறவுகள் பரிசுத்தம். அவன் பிறகு முதல் சாகர வரை பரிசுத்தம், 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 பரிசுத்தம். ஓ, மனிதன் எப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறான் என்றால் சத்தியத்தை அறியும் போது. ஒரு மனிதன் எப்போது பரிசுத்தமாகிறான் என்றால் சத்தியத்தை அறியும் போது. சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிசாசு கேட்கட்டும். ஏன்னா பிசாசு குறித்து இயேசு சொல்லும் போது என்ன சொன்னாரு? அவன் பொய்யனும், பொய்க்கு அப்போ பொய் பேசுகிறவர்கள் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டு சொல்றாரு, பொய்யனும் பொய்க்கு பிதா. பிதாங்க தகப்பன் இல்லையா? அப்போ பொய் பேசுகிற எல்லாம் பிசாசின் பிள்ளைகள். ஆகவே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? குறிக்கிறவங்க குறிச்சு கொள்ளுங்க, வீட்டுல போய் எடுத்து வாசிக்க தியானம் பண்ணுங்க. பாவம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன் அப்போ சத்தியத்தை அறியாதவன் பாவம் செய்கிறான். சத்தியத்தை அறிந்தவர்கள் பரிசுத்தமாகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். நீங்கள் யார்? சத்தியத்தை அறிந்தவர்களா, சத்தியத்தை அறியாதவர்களா? அதாவது சத்தியத்தை அறியாதவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்கிறவன் அப்ப பாவம் ஏன் செய்யறான்? சத்தியத்தை அறியாததுனால பாவம் செய்கிறான். அப்ப பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆக பாவம் என்ன? நியாய பிரமாணத்தை மீறுகிறதே. நியாய பிரமாணத்தை மீறுகிறது. அப்ப நியாய பிரமாணம் கட்டளை எத்தனை கட்டளை? சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படிதானே? பண்ணுங்க, அது சத்தியம். அந்த 10 கட்டளைகளே சத்தியம். இந்த 10 கட்டளைகளை நீங்க கடைபிடிச்சா, மனப்பாடம் பண்ணிக்கிட்டா, இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். எதுல இருந்து விடுதலையாக்கும்? பல தெய்வ கொள்கையிலிருந்து ஒரே தெய்வம் என்ற கொள்கைக்கு கொண்டு வரும் விடுதலையாக்கும். ஆமென், அல்லேலூயா. 2வது கட்டளை என்ன? முதல் கட்டளை ஒரே தெய்வம். 2வது கட்டளை எந்த சுரூபத்தையும், எந்த விக்கிரகங்களையும், எந்த புண்ணினாலும் சரி, வெள்ளியினாலும் சரி, மரத்தினாலும் சரி, கல்லினாலும் சரி, எந்த ஒரு மெட்டீரியல் காட் வேண்டாம். மெட்டீரியலை வொர்ஷிப் பண்ண வேண்டாம். தங்கத்தையும், வெள்ளியையும், பொன்னையும், மண்ணையும். இது 2வது கட்டளை.
நாம் விடுதலையாக இருக்கிறோமா இல்லையா? நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லையா? இது சத்தியம். அல்லேலூயா. பாருங்க, முதல் கட்டளையிலையும் வியாபாரம், இரண்டாவது கட்டளையிலையும் வியாபாரம், பிசினஸ். மூணாவது கட்டளையும் பிசினஸ். மூணாவது கட்டளை என்ன? இல்லைங்க, தெரியாதா? படிங்க படிங்க. கிறிஸ்தவர்களுக்கே இந்த சத்தியம் தெரியல. அதனால நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை வீணிலே கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிசினஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. சோ முதல் கட்டளையும் பிசினஸ் ஆயிடுச்சு, இரண்டாவது கட்டளையும் பிசினஸ் ஆயிடுச்சு, மூணாவது கட்டளையும் பிசினஸ் ஆயிடுச்சு. கடவுளுடைய பேரை சொல்லி பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம், பணமாக்குகிறார்கள். பாத்தீங்களா? நாலாவது கட்டளை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பிசினஸ் ஆகி போச்சு. அதுலயும் மக்களை சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய பிசாசு விடுறதில்ல. ஆமா, அதுக்கு பல ஆலயங்களையும் கோயில்களையும் குளங்களையும் அது எது மக்களை வர வச்சு அங்க எல்லாம் பிசினஸ் தான் நடக்குது. இன்னைக்கு ஊழியர்களும் பிசினஸ் ஆகி போச்சு, சபைகளும் பிசினஸ் ஆகி போச்சு. நீங்க நிறைய சபைகள் பிசினஸ் தான். ஏலம் விடுறாங்களா இல்லையா? சபைகள்ல பணம் வசூல். ஆமா, தலைக்கு உள்ள கூட அது கூட இது கூட பிசினஸ் ஆகி போச்சு. நம்ம பிசினஸ் பண்ணல. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிறோம். எல்லா மக்களும் சத்தியத்தை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனாலதான் நம்ம இதுல கொஞ்சம் ஜனம் வராங்க. பிசினஸ் பண்ணோம்னா கூட்டமா வருவாங்க. கர்த்தருடைய வரங்களையும் அபிஷேகத்தையும் பிசினஸ் ஆக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பிசினஸ் ஆக்க கூடாது, வியாபாரம் ஆக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உள்ளதை உள்ளது என்று சொல்லுகிறோம், இல்லாததை இல்லாதது என்று சொல்லுகிறோம். மிஞ்சினது எல்லாம் தீமையா இருக்கும். ஆமென். வசனத்தில் உள்ளதை உள்ளபடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைப்பூட்டுகிறேன். 10 கட்டளைகளை நான் உங்களுக்கு திரும்ப 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 சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 5வது கட்டளை என்ன சொல்லுங்க? அப்பா அம்மாவை இன்னைக்கு கனம் பண்றாங்களா? சத்தியத்தை அறியாததுனாலே, பரிசுத்தத்தை தேடாததுனாலே, தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனாலே தாயும் தகப்பனையும் இன்னைக்கு கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கிறத பார்த்திருக்கிறோம். தாயை எட்டி ஒதுக்கிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தாயை முடிய பிடிச்சு இழுத்து ரோட்ல போட்டு அடிக்கிற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். மனைவிமார்களை அடிக்கிறதை பார்த்திருக்கிறேன். புருஷன்மார்களை அடிக்கிறதை பார்த்திருக்கிறேன். தாயும் தகப்பனையும் தெருவில் விட்டுற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். தாயும் தகப்பனையும் சொத்தலாத்தையும் பிடிக்கணும்னு அலைய விடுகிற, பசியும் பட்டினியுமா அலைய விடுகிற பிள்ளைகள் இருக்க தானே செய்கிறார்கள். காரணம், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை வணங்குவதில்லை. அன்பான தேவப்பிள்ளை, கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கார். அல்லேலூயா. ஆமென். விடுதலை பெற்ற எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் ஆமா கனம் பண்ணும் போது உன் ஆயுஷ் நாட்கள் என்ன ஆகுமா? நீ ஆசீர்வாதம் இல்லாவிட்ட என்ன ஆகும்? ஆயுஷ்னால குறைஞ்சு போகும். ஆமா, அப்போ ஆசீர்வாதம் எதுல இருக்கு பாருங்க. சாபமும் அதுலதான் இருக்கு, 10 கட்டளையில தான் இருக்குது. ஆகவே நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஆமென். அறிவதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அறிவிப்பதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவோம், அறிவிப்போம். போன வாரம் அந்த வசனம் சொன்னா இல்லையா? பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நிழலை போன்ற மாயையான வாழ்க்கையிலே தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனிலே நன்மை என்னதென்று
அறிந்தவன் யார்? தனக்கு பின்னால சூரியனுக்கு கீழே அறிந்தவன் யார்? அறிவிப்பவன் யார்? பிரசங்கி 6:12 மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரியா? அறிந்தவன் ரட்சிக்கப்பட்டவன், அறிவிப்பவனும் ரட்சிக்கப்பட்டவன், விடுதலையாக்கப்பட்டவன். ஆமென். நாம் அறிந்த ஜனங்களா அறியாத ஜனங்களா? சொல்லுங்க. ஆமா, அறிவிக்கிற ஜனங்களா அறிவிக்காத ஜனங்களா? அல்லேலூயா. ஆமென். சோ சத்தியத்தை அறிந்த ஜனங்கள், சத்தியத்தை அறிவிக்கிற ஜனங்கள் நாம். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சப்ஜெக்ட்டுக்கு போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது கட்டளை, 6வது கட்டளை சொல்லுங்க. சொல்லுங்க. உலகத்துல நடக்குதா? சொல்லுங்க. நிறைய நடக்குது. எல்லா மதத்திலையும் நடக்குது, எல்லா மனுஷர்கள் மத்தியிலையும். ஆமா, ஸ்தோத்திரம். பணத்துக்கு அது பிசினஸ் தான். கையை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, தலையை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, காலை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு. ஆக்சிடென்ட் என்ற பெயர்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு ஒரு ரேட்டு. வியாபாரம். கொலை செய்யறதுக்கு கூட பிசினஸ். பிளான் பண்றது உட்காந்து எப்படி எல்லாம் மர்டர் பண்ணலாம் இருக்குதா இல்லையா? கேங் கேங் எங்க இருக்குது? கூட்டம் கூட்டமா கடத்தல்காரர்கள். ஆமா, கொலை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. தாய் தப்பனை அடிக்கிறவனும் கொலை பண்றவங்க தான், மனைவி அடிக்கிறவங்க கொலை பண்றவங்க தான், புருஷனை அடிக்கிறவங்க கொலை பண்றவங்க தான். அல்லேலூயா. பகைக்கிறதே கொலைக்கு சமானம்னு சொல்லிட்டாரு இயேசுநாதர். காரணம் இல்லாமல் தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாய் இருக்கிறானாம். பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் இயேசுநாதருடைய ஃபாலோவர்ஸ். அதற்காக நாம் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் வாழ்ந்து, ரட்சிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து, கிறிஸ்தவனாய் வாழ்ந்து மரிக்கிறது பிரயோஜனம் இல்ல. ரட்சிக்கப்பட்டவனாய் நாம் மரிக்க வேணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தவர்களாய் நாம் மரிக்க வேணும். நாம் சாவு மாட்டோம், நமக்கு சாவு கிடையாது. மரித்தாலும் உயிரோடு எழப்போகிறதுனால நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். விதைக்கு சாவு இருக்குதா? சொல்லுங்க. விதைக்கு சாவு இருக்கிறதா? இல்லையே. ஆக நீங்கள் விதையாக நாம் மாற வேண்டும். யார் மாறுவார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் விதையாவார்கள். அல்லேலூயா. ஆக விதைக்கு சாவே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த மாதிரி கட்டளை பாருங்க, வேற எந்த மதங்களிலும் அது சொல்றாங்க, ஆனா கட்டளையாய் கொடுக்கப்படவில்லை. கவனிங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் மாத்திரமே அப்படியே இஷ்டம் வந்தா கேளுங்க, இல்லைன்னா போங்க சொல்லல. கூடாது. விபச்சாரம் செய்யா இருப்பாயாக. அல்லேலூயா. கட்டளை, தேவ கட்டளை. கீழ்ப்படியுமா வேண்டாமா? அறிந்து கொள்ளுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஆமா. அடுத்தது 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. திருடாத. இன்னைக்கு உலகமே அதான போயினுக்கு. அரசியல்வாதி சரி, களவு செய்யறாங்களா இல்லையா? பிசினஸ் பீப்புள் எல்லாம் களவு செய்யறாங்க இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கும் களவுகள் ஏதோ ஒரு விதத்துல மற்றவங்க பொருள் நம்ம திருடி கொண்டுதான் இருக்கிறோம். ஊழியத்துல கூட திருடு களவு இருக்குதா இல்லையா? ஊழியக்காரங்க திருடுறாங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். நிறைய பேர் திருடுறாங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் திருடு இருக்குது, இஸ்லாத்திரத்தில் திருடு இருக்குது, நிறைய எல்லா மதங்களிலும் திருட்டு இருக்குது, களவு இருக்குது. இது தேவனுக்கு விரோதமானது, அது பாவம். ஆகவே எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை. ஆமா. சோ கொலை செய்யாதிருப்பாயாக இல்லையா? கொலை
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் பொய் சொல்லாத, சாட்சியும் சொல்லாத, பொய் சாட்சியும் சொல்லாத, பொய்யும் சொல்லக்கூடாது, பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது. நீ உலகமே இன்னைக்கு பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம். இதுக்குதான் செய்யுது. அல்லேலூயா. சொன்ன சத்தியத்தையே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. போதிச்சுட்டு இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் தானே அறிவிக்க முடியும். மாயையான உலகம், நிழலை போன்ற வாழ்க்கை, உயிரோடு கூட ஜீவகாலம் எல்லாம் இருக்க போகிற அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில இந்த சத்தியத்தை நாம் கை கொண்டு நடக்க முடியுமா, முடியாதா? சொல்லுங்க. நம்மளால முடியக்கூடியதுதான் ஆண்டவர் கட்டளையா எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா சமயம் வரும்போது, சூழ்நிலை வந்துடும் போது, சமயம் வரும்போது என்ன செஞ்சிடறாங்க? பாவத்துல விழுந்து போறாங்க. அப்படி யாராயிலும் நீங்க விழுந்தீங்கன்னா நீங்க இன்னும் சத்தியத்தை அறியலைன்னு அர்த்தம், இன்னும் நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கியிருக்காரு இல்லையா? அல்லேலூயா. ஆமா. பொய் சொல்லாத, பொய் சாட்சி பணத்துக்கு, அதுவும் பிசினஸ் தானே. கொலை பண்றதும் பிசினஸ், விபச்சாரம் பண்றதுதான் பிசினஸ் இல்லையா? பிசினஸ் ஆகுதா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதனால ஆமா, எல்லாத்துலயும் பணம், களவு செய்யறதுலயும் பணம், பொய் சாட்சி சொல்றதுலயும் பணம், எல்லாம் பணம். பொய் சொன்னா பணம் இல்லையா? பொய் சாட்சி சொன்னா பணம். தோத்திரம் பார்க்கல, ஆனா நான் பார்த்தேன் அப்படி சொல்ற, உனக்கு 1 கோடி, 1 சி, அதுல சி அப்படி சொல்றாங்க. ஒரு பொய் சொன்னா இத்தனை இத்தனை சி அப்படி சொல்லு. அல்லேலூயா. ஆமா. இந்த சி வாங்கினா பரலோகத்துல ஆண்டவர் உன்னை சீன்னு தள்ளி வச்சிருவார். நான் சொல்றது சத்தியம் தானே? 10வது கட்டளை என்ன? பிறனுடைய மாட்டை ஆகிலும் ஆட்டை ஆகிலும், பிறனுடைய மனைவி ஆகிலும், பிறனுடைய பொருட்களை ஆகிலும், பிறனுடைய வயலை ஆகிலும், பிறனுடைய யாதொன்றும் மேல என்ன செய்யாத, இச்சியாத, ஆசைப்படாத. எவ்வளவு முக்கியமான கட்டளை பார்த்தீங்களா? அதுவும் இன்னைக்கு பிசினஸா மாறி போச்சு. தோத்திரம். வியாபாரம் ஆகி போச்சு. இந்த 10 கட்டளையும் அன்னைக்கு அப்படியே பிசாசு பொய்யாய் மாற்றி வியாபாரம் ஆகிட்டான். ஜனங்களை கொண்டு போய் அதுல தள்ளிட்டான். ஜனங்கள் அதுல சிக்கி கொண்டு விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்கள். இந்த வலையில போய் விழுந்து தவிக்கிறார்கள். ஆகவே தான் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திலே வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 வசனம், முக்கியமான வசனம், சத்தியம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 இல்லையா? ரட்சிக்க. அப்போ யார் பாவிகள்? இந்த 10 கட்டளைகளையும் மீறினவர்கள், இந்த பிரமாணங்களை மீறினவர்கள் தான் பாவம் செய்கிறார்கள். ஆகவேத்தான் வேதம் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராமா. நீதி செய்கிறவன் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாரும் மாம்சமானவர்களால் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். ஆகவே தேவன் தேடுகிறார், நீதிமான்களை தேடுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் தேடுகிறார், ஒருத்தனும் இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இயேசு எதற்காக வந்தார்? ஆமா, ரட்சிப்பதற்காக. இந்த 10 கட்டளைகளையும் யார் மீறி நடக்கிறார்களோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் மதம் பார்க்கிறவர்கள் கிடையாது, ஜாதி பார்க்கிறவர்கள் கிடையாது. அல்லேலூயா. அதனால எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கறது கிடையாது, எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே சமம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை, இந்த வார்த்தை பாவி ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார் என்ற இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும்
பாத்திரமானது. இந்த வார்த்தை தாங்க சத்தியம். இதுதான் பாத்திரம், இதுதான் சத்தியம். அதான் சொல்ல, பாத்திரமா இருக்குதுன்னா சத்தியமா இருக்குதுன்னு அர்த்தம். எந்த வார்த்தை? பாவிகள் ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்ற அந்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த மாடு தன் எஜமானை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறிகிறது. என் ஜனங்களுக்கோ இந்த அறிவு இல்லையே. ஹல்லேலூயா. மாடு கூட ஆண்டவரை அறிந்திருக்கிறதுனால கர்த்தருக்கு பயந்து நடக்குது. மாடு கூட தன் எஜமானுக்கு பயந்து நடக்குது. எஜமானையே எதிர்நோக்கி கொண்டிருக்குது. எஜமான நமக்கு புல்லு போடுவாரு, தண்ணி காட்டுவாரு, என்கிட்ட இருக்குது. அதுக்காக என்ன செய்யுது? சம்பளம் வாங்காம வேலை செய்யுது இல்லையா? சம்பளம் வாங்காம சொல்லுங்க, உழைக்குதா இல்லையா? சம்பளத்தை எதிர்பார்க்கவே இல்லை. சம்பளத்தை எதிர்பார்க்கதா என்ன? என்ன புல்லு வயிற்றுக்கு. அல்லேலூயா. ஆமா, அந்த வயிற்றுக்கு போடுறதுனால தண்ணி காட்டுறாரு, புல்லு போடுறாரு, அவ்வளவுதான். தோத்திரம். வேற எதுவும் பெருசா தூக்கி மாட்டுக்கு எதையும் எஜமா என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறத இல்ல. மாடும் போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி இல்லையா, அதுக்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? தன் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியை சோ இன்னைக்கு மனித வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது? அதை விட சொல்லுங்க, அதை விட கேவலமா தான் போயிட்டு இருக்கு, மோசமாகத்தான் போயிட்டு இருக்குது. கர்த்தர் உங்களை என்னை அதுல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, அண்ணனுக்குரிய ஆகாரம் எனக்கு அண்ணனை கொடுங்க போதும் சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு வரிசையா லிஸ்ட் கொடுக்க கூடாது. லிஸ்ட் எழுதி கொடுத்து இது கொடுத்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன், இது எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தசமபாகம் கொடுக்குறேன், நீங்க இதை கொடுத்தீங்கன்னா ஆமா. ஏங்க இது வியாபாரமா? இதான் வியாபாரம். டீல். ஆண்டவர்கிட்ட தெய்வத்துக்கிட்ட டீல் போட்டுட்டு சாமி கும்பிடுற கூட்டம் இல்ல நம்ம. அல்லேலூயா. அது கூட்டம் உலகத்துல இருக்குது, ஆனா நம்ம வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. நல்ல இலவசமா காத்து கொடுத்திருக்காரு, இலவசமா சூரியனை படிச்சு கொடுத்திருக்காரு, இலவசமா தண்ணி கொடுத்திருக்காரு. அது கூட இப்ப காசு கொடுத்தா வாங்குறோம் குடிக்க தண்ணி இல்லையா? வியாபாரம் ஆகி போச்சு. அதுவும் இன்னும் கொஞ்ச காலத்துல காத்து கூட வியாபாரமா நிறைய நாடுகள்ல காத்து கூட சிலிண்டர் போட்டு சுவாச கோயில் போட்டுன்னு போறாங்க. சுத்தமான காத்து வேணும் அவருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்களாம் அப்படிதான் போறாங்க. காலம் அந்த மாதிரி இருக்குது. காற்று மாசுபட்டு விட்டது இல்லையா? அது மனுஷன் தான் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சப்ஜெக்ட் வேற, சப்ஜெக்டுக்கு வரேன். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை உள்ள வார்த்தை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவே நாம் வித்தியாசமானதா நடந்து கொள்ள வேண்டும், நன்றி உள்ளவளா இருக்க வேணும். ஹல்லேலூயா. நாரைக்கு தெரியுது காலம் எப்படிப்பட்ட காலம்னு இல்லையா? போன சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நாரைக்கு தெரியுது, காட்டுப்புறாவுக்கு தெரியுது, கொக்குக்கு தெரியுது, தகவலான் குருவிக்கு. எங்க இருக்கு அந்த வசனம்? எரேமியா 8:7. எரேமியா 8:7. நாரை முதலாய் வேலை அறிகிறது, காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவிகளும் காலத்தை அறிகிறது. ஏன் ஜனங்களோ சத்தியத்தை, நியாயத்தை, கர்த்தரின் நியாயத்தை அறியல. நாரைக்கு தெரியுது, காட்டுப்புறாக்கு தெரியுது, கொக்குக்கு தெரியுது, தகவலான் குருவிக்கு தெரியுது. ஆனா என் ஜனத்துக்கு தெரியலையே.
நியாயம் எதுன்னு தெரியல, சத்தியம் எதுன்னு தெரியலையே, பொய்ய நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்காங்களே கூட்ட கூட்டமா, கோடி கோடியா. ஆண்டோட உள்ளம் வேதனைப்படுது, துக்கப்படுது. தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, காலத்தை நாம் நிதானிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏற்ற காலத்தில் வாசிங்க. 6வது வசனமா 6வது வசனமா 7வது வசனம். ஆகையால் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்தும்படிக்கு. உயர்த்தப்படும்படிக்குன்னா என்ன? ரட்சிக்கப்படும்படிக்கு. அதுதான் உயர்வு. மனுஷனுக்கு ரட்சிப்பு தான் உயர்வு, விடுதலை தான் உயர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து விடுதலை. அதுதான் உயர்வு. ரட்சிக்கப்படுவதுதான் உயர்வு. ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை ரட்சிக்கப்படும்படியாக, உயர்த்தும்படியாக என்ன செய்யணுமா? எங்க அடங்கி இருக்கணும்? விசுவாசிகள், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன செய்ய வேணும்? பலத்த கருத்திற்குள்ளே அடங்கி இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களை அடக்க முடியல. ரட்சிக்கப்படாதவர்களை அடக்க முடியுதா? சொல்லுங்க, அடக்க முடியுதா? அதனாலதான் காவல்துறையை போட்டு அடக்குறான். தோத்துரும் இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் எது இருக்குது? யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்கள பிடிச்ச உள்ள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்க. மாற்றமா மாட்டிக்கிறான், புடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனா கர்த்தருடைய பார்வையிலே நாம் விளையாட பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் பூமியின் மேல் சுற்றி திரிகிறது. பூமியின் மேல் சுற்றி அவருடைய கண்கள். ஆமா, கர்த்தருடைய கண்களை மாட்டாம இருக்க முடியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி உண்டா? சொல்லுங்க. எல்லாம் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கிறது. அது கர்த்தருடைய பார்வையிலிருந்து ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. ஆகவே இந்த காலம் இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டுருவோம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம். ஏற்ற காலத்திலே, இந்த காலத்திலேயே இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். திறந்த வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னாலுமே வேலைக்குள்ளே பிரவேசிப்போம். இயேசுவுக்குள்ளே நாம் வந்து விடுவோம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், நீதிமான்களாக மாறுவோம், உத்தமர்களாய் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் சொன்ன ஒரு வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன். வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டு. அதினம் 17-18. ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் எங்க இருக்கா? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு சபை மட்டும் இல்ல, நாமே தேவனுடைய வீடா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் தங்கும் ஆலயங்களா இருக்கிறோம், தேவன் தங்கும் வீடா இருக்கிறோம். இந்த ராஜரீக குடும்பம் தேவன் தங்கும் வீடு. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுக்கு முன்னால நம்ம நிக்க போகிறோம். அதுதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய வீட்டிலே ஸ்தோத்திரம் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அல்லேலூயா. அப்ப ஜட்ஜி யாரு? சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் நினைக்கிற வாசிங்க. அறியாமையினாலே, இந்த 10 கட்டளைகளையும் அறியாததுனாலே மீறினவர்களாக இருந்தோம். கட்டளையை மீறின, அப்போ கட்டளையை மீறினவர்களுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு இல்லையா? ஆமா. அறியாமை உள்ள காலங்களே
பாவம் தெரியாம அந்த 10 கட்டளைகளும் இவனுக்கு தெரியல. அதனால விபச்சாரம் பண்றான், கொலை பண்றான், வியாபாரம் பண்றான், கடவுள் பேரை வச்சுட்டு இப்படி சுத்துறான், போய் சொல்றான், களவு பண்றான், திருடுறான், மத்தவங்க பொருள் எல்லாம் அபகரிக்கிறான். அவனுக்கு அந்த 10 கட்டளை என்னதுன்னே தெரியல. கண்டுக்காம இருந்தாரு. ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா? தெரியாம செய்கிறவனுக்கு விழுகிற அடியை பார்க்கிறோம், தெரிந்து செய்கிறவனுக்கு விழுகிற அடி என்னவா? அதனால்தான் தேவனுடைய வீட்டுல நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. முந்தி அது நம்ம இடத்துல துவங்கம். வாசிக. துவங்கினால் சுவிசேஷத்திற்கு முடிவு, கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். ஏன்? நீதிமானே சத்தியத்தை ஆமா அரிதானால். பக்தி இல்லாதவங்களுக்கும் பாவிகளும் ஐயோ கேட்க வேணாம், சொல்லவும் வேணாம். ஏன்னா பயம் காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. சகோதரர், நான் உங்க பயம் காட்டல, சத்தியத்தை அறிவிக்கிறேன். ஆமென். உங்களை சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீர்கள். நிறைய பேர் உங்க மூலமா ரட்சிக்கப்பட போறாங்க. வருகிற தேவ கோபாக்கினுக்கு அவர்களை நீங்கள் தப்புவிக்க போகிறீர்கள். பத்தி எரிதுன்னா போய் காப்பாற்ற மாட்டீங்களா? இல்லையா? குழியில விழுந்துட்டாங்கன்னா தூக்கி விட மாட்டீங்களா? சோத்திரம். நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நம்ம சொல்ல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட வேணாமா? சத்தியத்தை அறிவை அடைய வேண்டாமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது நம்ம விழுந்த கடமையா இருக்குது. ஆமென். விசுவாசிப்போம். ஏற்ற காலத்துல இது நல்ல சமயம். இந்த காலத்திலேயே நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும். வேதம் நம்ம கையில் இருக்கும் போதே படிச்சுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் கிடைக்க கூடாது, பஞ்சம் வரப்போகுது. ஆகவே ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி, ரட்சிக்கப்படும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே ஆமா வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருந்தோம்னா அது நம்மள சுமந்துகிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை சுமக்க கத்துக்கணும். சுமக்க கத்துக்கணும்னா பைபிள சுமந்து ஞாயிற்றுமான வர்றது கிடையாது. படிச்சு மனப்பாடம் பண்ணி நாமே ஒரு வேதமாய் மாறிவிட வேணும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்ற ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேத அறிவு, பைபிள் நாலேஜ். தோத்திரம். ஜனங்கள் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. ஆமென். அப்போ கையில் இருக்கிற வேதத்தை புடுங்கிப்பாங்க. இப்ப கூட ஒரு நாட்டுல போன 2-3 நாளைக்கு முன்னால பைபிள கொளுத்தி எரிக்கிறாங்க. தொடங்கிருச்சுங்க. எங்க தெலுங்கானாவா? தெலுங்கானால தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எல்லா பிளானிங் எல்லாம் இருக்குதுங்க. ஆகவே நம்ம காத்திருக்கும் போது, நேரம் இருக்கும் போதே படிச்சுப்போம். எங்க பாச நேரம் இருக்குது, சரியா இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் கக்கூஸ் போகாமலா இருக்கிறோம், குளிக்காமலா இருக்கிறோம், ட்ரெஸ் போடாமலா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நேரம் இருக்காது, சத்தியத்தை அறியாதவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவங்க உலகத்துக்கோ ஓடுறதுக்கு அவங்க கரெக்டா இருக்கும் நேரம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தானே. ஆமென். சத்தியத்தை அறிந்தவர்கள் தானே. அதனால வசனத்துக்குள்ளே, வேதத்துக்குள்ளே நாம அடங்கி இருக்கணும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சுத்தி அதே மேயணும். புழு மாறி இல்லையா? ஒரு சின்ன பூச்சி தான் அப்படியே இல்ல, ஒரு சின்ன பூச்சி ஒரு மரத்துக்குள்ள போயிருக்குன்னு வைக்கல, அது என்ன ஆகுது? மரம் விட்டு மரம் தாவினவா இருக்குது. ஒரு மரத்துல பூந்துட்டோம், இது ஃபுல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுறணும் இல்லையா?
டெய்லி ஒரு சத்தம் கேட்டுனே இருக்கும். அது என்ன சொல்லுது, என்ன பண்ணுது? சாப்பிட்டே இருக்குது, பிறனே இருக்குது, போயிட்டே இருக்குது, ஜீரணம் ஆயிட்டே இருக்குது, சாப்பிட்டே இருக்குது, ஜீரணம் ஆயிட்டே, ஒவ்வொரு வசனமா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, நம்ம புத்தக புழுவா இருக்க வேணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேணும். அதனால்தான் சத்தியத்தை விற்காத, சத்தியத்தை வாங்கு. ஆமென். சத்தியத்தை பிசினஸ் பண்ணிக்காத, சத்தியத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா பஞ்சகாலம் வரப்போகுது. அல்லேலூயா. இதுவே நல்ல விளைச்சலின் காலம். ஆமென். சத்தியத்தை கேட்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க சுமக்காதீங்கன்னு நான் சொல்றாரு. என்னவா சார், கவலை மேல கவலை, கவலை 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 மீனாதான் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். என்ன மீன்? ஆமா, நான் சொல்றேன், கவலையே வேண்டாம். ஆமா, ஆண்டு நமக்காக வஞ்சிரம் வச்சிருக்கும் போது கவலை எதுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறானபடியால் விசாரிப்பாரு. கர்த்தர் விசாரிப்பாரு. மகளே, ஏன் கஷ்டப்படுற? ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிற? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஏங்கிற கவலைப்படாத, நான் விசாரிப்பேன். ஆமா, அவங்க இது சொல்லிட்டாங்க, ஐயா ஆண்டவரே, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி நிந்திச்சுட்டாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க என்ன வேதனைப்படுத்திட்டாங்க. அது நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருந்தா ஆண்டவரும் என்ன செய்வாரு? நீ இன்னும் ரட்சிக்கப்படலையா? நீ இன்னும் சத்தியத்தை அறியலையா? அப்ப சத்தியத்தை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் கவலையே படக்கூடாது எதுக்கும். ஆமென். ஆகாயத்து பறவை பாரு, விதைக்கடா, இருக்குதா, சேர்த்து வைக்கடா, ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பத்தை பாரு. ஆமா, எனக்கு நூக்குதான் ஆடைகளை தயார் பண்ணுதா? ஆமா, கலர் கலரா சொத்து கொடுத்துத. அதை பார்க்கல நீங்க விசேஷம் இல்லையா? மாட்டை பார்க்க விசேஷம் இல்லையா? கழுதையை பார்க்கல இங்க விசேஷம் இல்லையா? ஆட்டை பார்க்கல இங்க விசேஷம் இல்லையா? உங்க பதில் என்ன? அமைதியா உட்காந்துக்காதீங்க. நம்மளை விசேஷித்தலாகும்படி செய்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா.